வணக்கம். சென்னை இந்த சைதாப்பேட்லேருந்து வரோம். எங்க சம்பந்தி வீடு வந்து இங்க இருக்கிறாங்க. பொத்தேரியில இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 7 மந்த் ஆகுது. நான் திடீர்னு சாய்பாபா கும்பிடுவேன். சீரடி மட்டும் ஒரு போயிருக்கேன். ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. பாபா வீட்ல தான் நான் கும்பிடுவேனே ஒழிய, கோயிலுக்கு பாபா கோயில் போனதில்ல. ஒரே ஒரு சைதாப்பேட்ல போயிருக்கேன். ஆனா அடிக்கடி போமாட்டேன். நான் வீட்ல மட்டும் தான் சாய்பாபா கும்பிடுவேன். எனக்கு அங்க பக்கத்துல சைதாப்பேட்ல திரிபுர சுந்தரி அவங்க கோயிலுக்கு தான் அடிக்கடி போறது. ரெகுலரா அங்க தான் போவேன். ஆனா, சாய்பாபா டெய்லி விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு இது பண்ணுவேன். ஆனா, அங்க சீரடி போயிட்டு வரும்போதே எனக்கு நெறைய நிகழ்ச்சிகள் வந்து நாங்க வேண்டிட்டு வரும்போது, என் உடல் சம்மந்தமா வேண்டிட்டு வந்தேன். ட்ரெயின்ல வரும்போதே எனக்கு அது நெறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு. அது மேல ரொம்ப நம்பிக்கை தான். கோயிலுக்கு போனது கிடையாது. பாபா கோயிலுக்கு நான் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு வந்தது இங்க தான் வந்தேன். போன மாசம் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி இங்க வந்திருந்தப்ப, ஒரு 3 டேஸ் இங்க தங்கியிருந்தப்ப அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு இங்க கும்பிட்டுட்டு நாங்க போனோம். ஓரளவு எல்லாமே எனக்கு அவங்கள பார்த்ததுலேருந்து ஒரு மனசு நிம்மதியா இருந்தது. நிம்மதிங்கிறது ரொம்ப ஒரு மனசு நிம்மதியா இருக்கும். கோயிலுக்கு வந்துட்டு பார்த்ததுலேருந்து எப்போ இவங்கள பார்ப்போம்ன்னு தான் நெனச்சிட்டே இருந்தோம். சரி மறுபடியும் இவங்க வீட்டுக்கு வரும்போது வந்து பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். இன்ஸ்டன்ட்டா நேத்து 2 நாளா அவங்க கால் பண்ணி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ப்ரோகிராம் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நெனச்சே பார்க்கல. நான் அன்னைக்கு 5:00 எந்திரிச்சு வந்துருவோம்னு நெனச்சேன். ஆனா வந்து நான் ஆரத்தி எடுப்பேன், இது பண்ணுவேன். உண்மையிலே நான் வந்து இது ரொம்ப ரொம்ப சக்தியா எனக்கு தெரியுது. நான் 25, 30 வருஷமா 35 வருஷமா அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்கேன். நெறைய ப்ராப்ளம் தான் எனக்கு வந்திருக்கே ஒழிய, நான் வந்து அங்க வந்து ஒரு நிம்மதிங்கிறது எனக்கு கிடைச்சது இல்ல. ஆனா நெறைய செய்வேன். நெறைய எல்லா கோயிலுக்கும் நெறைய செஞ்சிருக்கேன். ஆனா, இங்க வந்து ஒரு வந்துட்டு வந்து நான் ஆரத்தி அவங்களுக்கு எடுப்பேன். கோயிலுக்கு வந்து இவங்களுக்கு செய்வேன். உண்மையிலே அவங்க எல்லாரும் சொன்ன மாரி அது ரொம்ப ரொம்ப உண்மை. ரொம்ப ரொம்ப சத்தியம் அது. அது அனுபவபூர்வமா சொல்றேன். எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து எனக்கே அது உணர்ந்துட்டே இருக்கிறேன். அதுவும் இங்க வந்ததுலேருந்து ரொம்ப என்னால அது வந்து சொல்ல முடியல. நம்ம ஆரத்தி எடுப்போம். ரொம்ப உண்மையிலே சக்தி தான்.